வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12 மணி 8 நிமிடம். என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கரண்ட் கட் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கிலேருந்து ஒரு 10 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எந்திரிக்கலாம், கரெக்டான டைமுக்கு தூங்கலாம் அப்படின்னு எழுந்திரிச்சு பார்த்தா கரெக்டாக 10 மணிக்கு கரண்ட்டு போயிடுச்சு. சரி, இப்போ வரும்னு பார்த்தா 12:08 ஆயிடுச்சு. என்னோடய இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதுன்னா 12:30 ஆச்சுன்னா கரண்ட் வந்துடும் தோணுது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன செய்கிறது கைஸ், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இன்றைக்கி பண்ண முடில, இதை நம்ம நாளைக்கு தள்ளி போட்டு தான் ஆகணும். நாளைக்கு 10 மணிக்கு தூங்குகிறோம், 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். அதான் கைஸ் நம்ம டார்கெட்டு. முடியும் ப்ரோ, முடியும். நம்ம நண்பர் பின்னாடி இந்த பேக் வாய்ஸ் காமெடி காமெடி பண்ணிகிட்ருக்காரு, கலாச்சிட்ருக்காரு. உண்மையை சொல்லுன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்ருக்காரு. நான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேங்க. ஒரு காலையில் 9 to 6 மெயின்டெனன்ஸ் இருக்கும். இது ரெண்டாவது டைம் இந்த மாதிரி. கரெக்டாக 10 மணிக்கு தூங்கலான்ட்டு ஒரு டைம் நினச்சேன், போன வாரம் தான் நினச்சேன், முடியல. அதுக்கப்புறம் சரி பழக்க தோசை அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி 10 மணிக்கு தூங்கலான்னு பார்த்தா முடியல. கொசுக்கடி இது வரைக்கும் இன்றைக்கி ஒரு 4 கொசு அடித்தேன், அன்றைக்கி ஒரு 30 கொசு அடித்தேன். அதுதான் என்னோடய சாதனை. என் ஃப்ரெண்டு வந்து இப்போது அவனுக்கு விசிறிட்டு இருக்கான், எனக்கு கொஞ்சம் காற்று வருது அதில் சேர்ந்து, அவ்வளோதான். அவன் வானத்தை பார்த்து உட்காந்துருக்கான், நான் குப்பரடிச்சு படுத்துட்டு உட்காந்துருக்கேன். பார்ப்போம், 12:30 வரும்னு நம்பிக்கையோடு இருப்போம் கைஸ். பை பை. ஹோப் யூ ஹேவ் அ குட் ஸ்லீப். குட் நைட். பை பை.